சென்னையில் ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் தனது முதன்மை வருடாந்திர மாநாடான இஇஎம் அகினே 2026க்கு முன்னதாக சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தனது விஷன் 2030 வரைபடத்தை வெளியிட்டது. நேரடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து நடத்தப்படும். திருமணங்கள், வணிக நிகழ்வுகள், கண்காட்சிகள் மற்றும் கலாச்சார சுற்றுலா ஆகியவற்றிற்கான தேவை அதிகரித்து வருவதால் இந்தியாவின் அனுபவ சார்ந்த பொருளாதாரம் நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக உருவெடுத்து வரும் வேளையில் இந்த வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. Imagine is our annual flagship convention, which is where most of the event managers across the length and breadth of this country, they kind of come together once every year. We brainstorm, we share knowledge, we celebrate successes, we deliberate on policy, and continue to make efforts to make our industry become bigger and shine on a day-to-day basis. So imagine வந்து எங்க ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியோட ஒரு லார்ஜஸ்ட் கெட் டுகெதருங்க. ஆல் த ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அக்ராஸ் இந்தியா ஃப்ரம் இன்டர்நேஷனல் லொகேஷன்ஸ் ஆல்சோ நாங்கெல்லாம் வி ஆல் கேதர் ஹியர். வி டிஸ்கஸ் அபவுட் அவர் ஃபியூச்சர், அபவுட் த பாலிசி மேட்டர்ஸ், நாங்கள் என்னென்ன பண்ணலாம். நாங்களே வி லேர்ன் அ லாட். எப்படி எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணலாம், எப்படி கொலாபரேட் பண்ணலாம். அண்ட் பேரலி சென்னையில் நடக்கும்போது ஹவு டு மேக் சென்னையை வந்து ஒரு ஈவெண்ட் டெஸ்டினேஷன். நிறைய பேர் வர்றாங்க. ஸோ வரும்போது இந்த ஊரில் இருக்கிற எல்லா இன்ஃப்ரா என்னென்ன இருக்குது, ஆர்டிஸ்ட் யார் இருக்காங்க, நம்மக்கிட்ட என்னென்ன கல்ச்சர் இருக்குது, அது மாதிரி காட்டும் போது ஜாஸ்தி ஈவெண்ட்ஸ் வரும் இங்கே. ஸோ இந்த இமேஜின்னால வந்து எங்களுக்கு தமிழ்நாடு ஈவெண்ட் மேனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வரும். அட் த சேம் டைம் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் வி கேன் கொலாபரேட் வெரி வெல். ஸோ இப்போ தமிழ் ஜென்ரலாக வந்து ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நார்த் இந்தியாவில் போயிட்டு தமிழ்நாடு ஈவெண்ட்னா வந்து ஒரு செண்ட மேளம், ஒரு நாதஸ்வரம் இருக்கு. பட் நம்ம ஊரில் பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஓகே, நீங்கள் சவுத் இந்தியானா வந்து அந்த 2-3 கிளீஷே இருக்கு. சவுத் இந்தியானா இதுதான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் எல்லாரும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் கான்ஃபரன்ஸில் வந்து எல்லாம் சாக்லேட் வைப்பாங்க, நாங்கள் சீடை முறுக்கு வைக்க போகிறோம். ஓகே, பிகாஸ் சவுத் இந்தியாவில் நிறைய இருக்கு, ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. இதெல்லாம் வர ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்கு நாங்கள் ஷோகேஸ் பண்ணோம்னா, இந்த ஊரில் வந்து பரதநாட்டியம் இருக்கு. அது ரெகுலர் பரதநாட்டியம் எல்லாம் நிறைய புது புது ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க வித்தியாசமாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது நேச்சுரலி அவங்க ஈவெண்ட் வந்து நாளைக்கு டெல்லியிலயோ பாம்பேலையோ இருக்கும்போது இங்கேருந்து ஆர்டிஸ்ட்டை கொண்டு போய் கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வர்றவங்களுக்கு தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் இருக்கிற புது ஓல்டு ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வென்யூவை பாருங்க. இந்த வென்யூல எல்லா ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு இந்த வென்யூல நாங்களும் ஈவெண்ட் பண்ணலாமான்னு கேட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் ஒரு ஏரியா எடுத்துட்டு வென் வி ஷோ நேச்சுரலி பிசினஸ் ஜாஸ்தி வரும். யங்ஸ்டர்ஸ்க்கு மேடம் நிறையங்க யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு 100 ஈவெண்ட் மேனேஜர் எடுத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து 5-6 ஈவெண்ட் பண்ணிட்டு வெளில வந்து அவங்க ஈவெண்ட் கம்பெனி வைக்கிறாங்க. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஈவெண்ட் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. நிறைய பேர் இமேஜின்ல வர போறாங்க. எங்க டீம்லேயே நீங்க பாத்தீங்கன்னா, எங்க எல்லா டீம்லயும் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இது லைக் செட் சன்ஷைன் இண்டஸ்ட்ரி. காலேஜ்ல இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வராங்க எங்க எல்லாரோட ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கும். அதுல இருக்கிற நல்ல கேண்டிடேட்ஸ் நாங்களே ஹையர் பண்றோம். நிறைய பேர் எங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தனியா போய் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க. நல்ல கொஸ்டின் சார் இது. ஐ திங்க் answer that நீங்க கேட்ட கேள்விக்கு this is one of the topics we are having is look beyond the pin code. So what happens, நம்ம சென்னையில இருக்கோம், மதுரையில இருக்கோம், தூத்துக்குடியில இருக்கோம், we think நம்ம scope of work அங்க தான் இருக்கும். Like if you today talk to Ragini இங்க இருக்காங்க, today from Chennai அவங்க போய் பிஆர்ல பெரிய பெரிய இவென்ட் பண்ணிருக்காங்க. Today even people like us, Mr. Sambedkar, TV Vinod, நாங்கெல்லாம் வெளிநாட்டு போய் இவென்ட் பண்ணிருக்கோம். So it's the idea of doing something like this is we want to explain to people that the opportunity is not in your city, in your town, in your village. Okay, the opportunity is the world. அது நீங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க ஒரு எக்ஸ்போஜரா பார்த்துட்டு நீங்க வரணும். That is what we are trying to do with Imagine. So our panel discussion பாத்தீங்கன்னா, செஷன் பாத்தீங்கன்னா நாங்க அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இப்படி நம்ம போய் கம்யூனிகேட் பண்ண முடியும் that the opportunity is not in your local market alone, it is across the world.
That's the way we are programming the content also and the communication. சரி, இங்க வர்றவங்களாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சமித் இருக்கார், செட் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களே ஒரு சின்ன யூனிவர்சிட்டி. இன்னைக்கு ஜென்சி வந்து நம்ம தப்பு பண்ணி கத்துக்க வேணும். இவங்க எல்லார்கிட்டயும் வந்து இவங்க ஸ்பீச்சா நீங்க கேட்கும்போது நேச்சுரலி யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்க ஈமால வந்து நாங்க என்ன சாதிச்சோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம், என்ன நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு கூட அழகா சொல்றாங்க. ஸோ நேச்சுரலி இட்ஸ் லேர்னிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் சென்னைக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இங்க பெங்கால்ல இருந்து. இந்த பிரஸ் மீட்டுக்கே இன்னைக்கு பெங்கால்ல இருந்து வந்திருக்காங்க, ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க, டெல்லியில இருந்து வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது பாத்தீங்களா. இங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் தேர் மெட். ஸோ நாளைக்கு சென்னையில ஈவெண்ட் இருக்கு, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். எனக்கு இது சவுண்ட் வேணும், லைட் வேணும், வீடியோ வேணும், இவங்க தான் ஃபோன் பண்ண போறோம். நீங்க சொல்றீங்க கேமரா வேணும், வீடியோகிராஃபர் வேணும், ரீல்ஸ் பண்ணதுக்கு வேணும். அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க எல்லாம் அங்கிருந்து கூட்டு வரணும். ஸோ தட்ஸ் த ரீசன் நாங்க லோக்கலா பண்றோம். இந்த மாதிரி நேஷனல் இன்டர்நேஷனல் இவெண்ட் நம்ம சென்னையில பண்றோம். அதுக்காக தான். முன்னாடிலாம் பெரிய ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது டெல்லி பாம்பேல இருந்து டெக்னீஷியன்ஸ், சார் என்ன சார்? முன்னாடிலாம் பெரிய ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது டெக்னீஷியன்ஸ் டெல்லியில இருந்து வருவாங்க, பாம்பேல இருந்து வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்க எது கேப்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஃப்ரெட்டர்னிட்டியே எதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சதை லார்ஜர் ஈவெண்ட் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஷேர் பண்ணிப்பாங்க. என்ன வேணும்னாலும் இப்போ எனக்கு ஒன்று வேணும்னு நீங்க யாருக்கு மெசேஜ் பண்ணாலும் எனக்கு உடனே நம்பர் கிடைச்சிருக்கும். முன்னாடி பழைய காலத்துல அந்த கேப் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற கல்ச்சர்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வி ஷேர் நாலேஜ், வி ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ். Yeah. So, sir, One second. what is the present size of industry? No, so as I said, the total size of the industry today in the organized sector, where more than 5,000 event companies come together and contribute, is between 3.5 to 4 lakh crores. And this number is in all probability is likely to double in the 5 to 6 year horizon. Oh, there is a lot of support that is expected from the government, and the government is now continuously working on it. See, the good part that is working in the advantage of the sector today is that the government has understood and now recently realized that the creative economy or the experience ecosystem is important, because it is not about entertainment. It is about how you make people feel. It is about emotions that you are able to generate in a certain environment, and families or individuals are either traveling or are consuming experiences in different kinds. So all of this also helps the growth of allied infrastructure in industries that we spoke of. Tourism increases, uh, you know, travel increases, people going to consume different formats of entertainment. All of those things collectively kind of increase and jump. And that is where I said that our growth in the current day is between 16 to 18% year on year. Sir, 1 minute. Guys. Yes, sir. மீடியம் பட்ஜெட் பண்ணி ஈவென்ட் பண்ற அந்த பிளான் தான் ரொம்ப ஸோ அவங்க ஏன்னா இது வந்து காஸ்ட்லிஸா பெரிய பெரிய ஈவென்ட் பண்றவங்களுக்கான ஒரு அப்படிங்கிற டவுட் அதுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ தி ஐடியா இஸ் ஈவன் an individual, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டே மேபி அவங்க அஸ்பயர் பண்றாங்க நாங்க இவெண்ட் இண்டஸ்ட்ரியில வரணும், பட் அதுக்கு இப்படி வழி, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன ரூட் அவங்களுக்கு தெரியாது. ஸோ வி வாண்ட் டு என்கரேஜ் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தே வில் கெட் எக்ஸ்போஷர். ஓ, இந்த மாதிரி எல்லாம் இவெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இவெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம் via பேனல் டிஸ்கஷன், via மாஸ்டர் கிளாஸ், via conversations with people. And அது நடக்குது via panel discussion. But when 800 people இருக்க போறாங்க 3 days, people will interact with each other. And the interactionலே அவங்களுக்கு knowledge வரும். So the idea is not focused on only big events. Like I said earlier on in our session, you know that we are looking at how to scale the business. Okay, how to grow the business. Okay, how do you hire and motivate people? How do you, so you were saying for CWT நடக்க போகுது இந்தியால. So why are most of the events பாத்தீங்கன்னா மேபி அஹமதாபாத் தான் சொல்லியிருக்காங்க as the main center for CWT. Why should not people from Chennai
or Tamil Nadu go there to do events. Okay, there might be various types of events required. Hospitality work, no, logistics work, no, there would be creative requirement, design requirement. So all these opportunities are there. Today, remote working opportunities are there. So to clarify your question, we are not looking at this only for big events. அது சின்ன event இருந்தா ஓகே வீட்ல ஒரு event கூட இருந்தா they are also welcome. நீங்க கூட வெல்கமா இருக்கீங்க because today we all in our own way event managers. நாங்க வீட்ல ஒரு birthday party பண்றோம். இப்ப இதுமே பண்ணினே இருக்கோம்ல. I'd like to also add towards that. So you see, even if it is a big event also supports many small event managers. It is not just about infrastructure supply. There are large events that engage smaller event companies as well in collaboration and partnership because imagine an event of 100,000 people happening in a stadium. At times, there are situations one company cannot individually just go forward. So you loop in friends and partners in the business. Today, classic success stories of collaborations because of EMA have been demonstrated where somebody who's stationed in Chennai gets an opportunity to do a large event in Raipur. It is because of the EMA ecosystem that you just pick up the phone, speak to a friend and a fellow member of EMA in Raipur, they collaborate and are effectively able to deliver. So there is a lot of cross pollination also that happens in terms of what should I say, talent. ஸோ தமிழ்ல சொல்லுது சார், சின்ன ஈவெண்ட் மேனேஜர்ஸ் பெரிய event அந்த டாபிக் வந்தது. நாங்கெல்லாம் எல்லாம் சின்ன ஈவெண்ட் மேனேஜராக இருந்தோம், எல்லாரும் ப்ரொமோட்டராக இருந்தோம். வாட் எவர் நாங்கெல்லாம் ஆல் க்ரோன், எல்லாரும் லேட்டரல் மேலே இருக்கோம். கீழே இருந்து சின்ன ஈவெண்ட் மேனேஜர் மேலே வந்துட்டு இருக்காங்க. சின்ன ஈவெண்ட் நீங்க சொன்ன அந்த ஸ்மால் டைம் ஈவெண்ட் மேனேஜர்ஸோட நாங்க ஜாஸ்தி கொலாபரேட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு 500 பேர் வச்சு டீம் ரன் பண்ண முடியாது. ஸோ நாங்கெல்லாம் 20 பேர் வச்சுட்டு பாக்கி வி கொலாபரேட் வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்மாலர் ஈவெண்ட் கம்பெனிஸ். ஸோ இப்போ நாங்கெல்லாம் சேர்ந்து தான் பிசினஸே பண்றோம். இப்போ ஒரு ஈவெண்ட் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இமேஜின் பண்றோம். நாங்க மேன் பவரை வச்சு எல்லாரும் டிக்கெட் புக் பண்றது இல்லை. கோட்ராவ்னு ஒரு ஏஜென்சி இருக்கு, அவங்க தான் டிக்கெட் புக் பண்றாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி நாங்கள் ஆளுங்களை வச்சு ரூம்ல சாமான் சேர்ந்துருக்கலாம் இல்லை, ஐடிசி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். மெல்லமாக நாங்கள்லாம் வந்து கொலாபரேஷன் மூட்ல வந்துட்டோங்க. இதுக்கு முன்னாடி நாங்களே வந்து டைரக்ஷன் ஆக்ட் எல்லாம் நாங்களே பண்ணிருந்தோம். இப்போ கொலாபரேஷன் மூட்ல நிறைய வந்து. Thank you. Thank you. Sir, what's our EMA vision and policy? As an See, the EMA vision statement and vision statement today are more or less the same. We've not been able to segregate it because the industry, as he said, it's still sunrise. Now the government is starting to recognize, but we are now, as far as EMA is concerned, working with a single mission statement is to make India the experience capital of the world. How much time it takes, whether it takes 5 years, 10 years, 15 years, is a question that will get answered in due course.